மாம், இங்க பாருங்க எப்படி இருக்கு. நல்லா இருக்கு. ஆதி யார் வாங்கி கொடுத்தா? பிரியா ஆண்டி தான் மாம். ஆதி என்ன ஆதி நீ? அவ நடிச்சுக்கிட்டு இருக்கா, ஆனா நீ அவளை நம்பிக்கிட்டு இருக்க. இது எதுக்கு வாங்கி கொடுத்தான்னு உனக்கு இன்னுமா புரியல? ஆமா, வந்தனாக்கு விஷ் பண்ணீங்களா? இப்ப எதுக்கு இப்படி முறைக்கிறீங்க? ஆனிவர்சரிக்கு விஷ் பண்ணீங்களான்னு கேட்டது அவ்வளோ பெரிய தப்பா? அத பத்தி பேசுறது கொஞ்சம் நிறுத்துறியா? ஓகே ஓகே ஓகே, ரிலாக்ஸ். ரொம்ப நாளா உன்கிட்ட ஒன்னு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ இப்படி பேசினா எப்படி கொடுக்கறது? என்னது அது? என்ன? ஏன் இவ்ளோ எக்ஸைட் ஆகுற? கேட்க மாட்டாங்களா பின்ன? சொல்லலன்னா போங்க, எனக்கு ஒண்ணும் வேணாம். ஓ, வேணாமா? நீங்க இது வரைக்கும் எனக்கு கொடுத்ததே போதும், எனக்கு எதுவும் வேணாம். அப்படி சரி, அத நான் உனக்கு காமிக்கிறேன். அப்போ வேணான்னு சொல்றியா பாப்போம். ஆமா, இவர் எப்ப எதை கொடுப்பாருன்னு அப்படியே எல்லாரும் உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. எனக்குலாம் ஒண்ணும் வேணாம். அப்படியா? நியாயமா பார்த்தா இன்னைக்கு நீங்க வந்தனாவுக்கு தான் கொடுக்கணும். ஏய், இத பாரு. உனக்கு வேணான்னா விட்டுரு. அவளுக்கு கூட இவளுக்கு கூட நீ எதுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? உனக்கு வேணாம்ல, சொல்லிட்டல, விடு. அப்புறம் என்ன? அர்ஜுன் அர்ஜுன் அர்ஜுன், என்னன்னு சொல்லிட்டு போங்க. கேக்கல. என்னன்னு சொல்லிட்டு போங்க. சொல்ல மாட்ட போ. இதெல்லாம் ஏமாத்து வேலை. நீங்க தானே ஆரம்பிச்சீங்க, சொல்லிட்டு போங்க. நான் கூட இதை கொடுக்கல, அம்மா தான் கொடுக்க சொன்னாங்க. அதுதான் என்னன்னு சொல்லுங்க. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? ரொம்ப அழகா இருக்கு. அம்மா தான் கொடுக்க சொன்னாங்க. இது எங்க வீட்டோட நகை. ஓ, இது அம்மா கிட்ட இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்தனா கிட்ட இருந்துச்சு. வந்தனா வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் திருப்பி அம்மா கிட்டே வந்துருச்சு. இதை உனக்கு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. என்ன இழுக்குற? இன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரி, அவங்க கிட்ட இருந்தத நான் இத பாரு பிரியா, சும்மா அத பத்தியே பேசிட்டு இருக்காத, இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஓகே, இது இந்த வீட்டோட நகை, உன்கிட்ட இருக்கிறது தான் முறை. இதை நீ தான் வச்சுக்கணும். ஓகே? இது என்னோடது. கொடு, போட்டு விடுறேன். என்னமாச்சு? ஏமா அழுறீங்க? என்னமாச்சு? அவங்க தான் சொன்னாங்களா? அம்மா என்னமாச்சு? சொன்னாதானே தெரியும். மா ப்ளீஸ்மா அழாதீங்கம்மா. ஐயோ ஆதி, என்னால முடியல ஆதி. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? எங்களுக்கு இன்னைக்கு வெட்டிங் டே, ஆனா அர்ஜுன் பிரியாவுக்கு கிஃப்ட் பண்றாரு. நமக்குன்னு யாருமே இல்ல ஆதி. நம்ம வாழ்க்கை இப்படி ஆயி போச்சு. மாமா ப்ளீஸ்மா அழாதீங்கம்மா. ஆதி, என்ன ஒரு மனுஷனா கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. நம்மளை பத்தி இல்லாதது பொல்லாததுலாம் சொல்லி அர்ஜுனை கெடுத்து வச்சிருக்கா. அவரு எனக்கு ஒரு விஷ் கூட பண்ணல தெரியுமா? அவங்க ஏமா இப்படி இருக்காங்க? அவர் கூட ஒண்ணும் சொல்லல. அந்த அளவுக்கு அவரை மாத்தி வச்சிருக்கா ஆதி. மா அவங்கள என்னமா பண்ணலாம்? ஒண்ணும் பண்ண வேணாம் ஆதி. அப்புறம் நம்மள வெளியில அனுப்பிடுவாங்க.
இப்ப நம்ம லைஃப் அவங்க கையில தான் இருக்கு. இப்படி ஆயிடுச்சு ஆதி. யார் யாருக்கும் பயப்பட வேண்டியதா இருக்கு. மா ப்ளீஸ்மா அழாதீங்கம்மா. நான் உன்னை எப்படி காப்பாத்த போறேன்னு எனக்கு தெரியல ஆதி. மா அதெல்லாம் பாத்துக்கலாமா, நீங்க அழாதீங்கம்மா. நீங்க ஏமா அதை நினைச்சுலாம் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? நான் இருக்கமா உங்களுக்கு, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கையை காட்டு. இன்னொரு கை. எப்படி இருக்கு? So beautiful. ஏன் அப்படி பாக்குறீங்க? ஆ? வேண்டுதல் எல்லாம் ரொமான்ஸ் தான். ஆ? ஆ? அது ரொமான்ஸ் தானே? ஆமா ரொமான்ஸ் தான். என்ன இப்போ? சும்மா ஏதாச்சும் உளறிட்டு இருக்காதீங்க, போங்க. பிரியா, ம்? பிரியா, ம். ரொம்ப நாளா உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு ஆசை. சொல்லுங்க. அத எப்படி சொல்றதுன்னு தெரியல. 3 மாசமா இதே பில்டப்ப தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. என்ன கொலகாரி ஆக்காதீங்க. ஓகே, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. சொல்றேன். ம். ஓகே, சொல்றேன் நான் சொல்றேன். ஐ ஐ நான் சொல்றேன். ஐ லவ் I love love. நீ திரும்பி நின்று, நான் சொல்றேன். ஓகே. திரும்ப சீக்கிரம் நான் சொல்லிடுறேன். மறுபடியும் வந்துருச்சு, நான் முதல்ல சொல்லிடுறேன். இருந்து சொல்லுங்க. நான் I love love this bangles. ரொம்ப நல்லா இருக்குல்ல? பியூட்டிஃபுல் பேங்கிள்ஸ். ரொம்ப அழகா இருக்கு. பேங்கிள்ஸ் லவ். அம்மாவோட பேங்கிள்ஸ் நல்லா இருக்கு. அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் இதே வேலையா போச்சு. என் வாழ்க்கையவே கெடுத்துட்டாங்க. 2 பேரும் பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ்மா அழாதீங்கம்மா, நான் இருக்கம்மா. இவங்களுக்கு நல்ல வாழ்க்காம ஏன் வாழ்க்கைய பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்போ அர்ஜுனை தூண்டி விட்டு என்ன கெட்டவளாக்கி இருக்காங்க. உனக்குன்னு எந்த கிஃப்டும் கொடுத்ததில்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீங்க நிறைய தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் இந்த மாதிரி கிரீட்டிங் கார்டு வாங்கி கொடுக்கறது, அப்பப்போ சின்னதா கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுக்கறது, ரோஸ் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் நான் பண்ணதே இல்லையே. கிரீட்டிங் கார்டு, ரோஸ் இதெல்லாம் தான் கிஃப்ட்னு உங்களுக்கு யார் சொன்னா? இதை விட பெரிய சர்ப்ரைஸ் வேற என்ன இருக்க முடியும்? இருந்தாலும் பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும்ல.
பிடிக்கும் தான், ஆனா மனசுக்கு பிடிச்சவங்க எது கொடுத்தாலும் gift தான். அன்பா எது கொடுத்தாலும் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். புரியுதா? மனசுக்கு பிடிச்சவங்க கொடுத்தா. புரியுது. ஐ அம் so happy. நான் சொல்லணும் இது. அவளுக்கு கிஃப்ட் பிரசன்ட் பண்ணிருக்காரு. என்கிட்ட இருந்த நகையை அவகிட்ட கொடுத்திருக்காரு. இந்த வளையல போட்டதுக்கு அப்புறம் நீ இன்னும் அழகா இருக்க. ஆஹா, ஆமா, உண்மையாதான் சொல்றேன். சும்மா அடிச்சு விடாதீங்க போங்க. இந்த அழகான பொண்ணுங்க கிட்ட இதான் ஒரு கெட்ட பழக்கம். தன்னடக்கம்னு நினைச்சுக்கிட்டு அவங்க அழகா இருக்கிறத காமிக்க மாட்டாங்க. ஆனா பொண்ணுங்களுக்கு புகழ்ந்தா ரொம்ப பிடிக்கும்ல. அதெல்லாம் பொண்ணுங்களோட சீக்ரெட், உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஓ, என்ன பெரிய சீக்ரெட்? எனக்கு தெரியாத சீக்ரெட்டா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, பொண்ணுங்கள முழுசா தெரிஞ்சவன் உலகத்துல யாருமே கிடையாது. அது என்னமோ உண்மைதான். ஆனா நான் சொல்றது கரெக்ட் தானே? இப்ப என்ன உங்களுக்கு? ஆமா, அழகா இருக்கேன்னு சொன்னா பிடிக்கும் தான். போதுமா? உண்மையிலே ரொம்ப அழகா இருக்க. ஐ நோ. ஐ நோ. எஸ், she knows. அப்புறம் நான் எதுக்கு சொல்லணும்? சொல்ல மாட்டேன், படி. ஆதி, நமக்கு யாருமே இல்ல. எல்லாரும் நம்மள ஏமாத்துறாங்க. ஆதி, எல்லாரும் நம்மள ஏமாத்துறாங்க. அவங்கள விடுங்கம்மா, நான் இருக்கம்மா. நமக்கு அவங்க யாரும் வேண்டாம். நான் இருக்கம்மா உங்களுக்கு. அழாதீங்கம்மா, ப்ளீஸ்மா. அழாதீங்கம்மா, ப்ளீஸ்மா, அழாதீங்கம்மா. தானா, என்னதானே இது? ஹால் ஒரே இருட்டா இருக்கு. ஆமாங்க, என்னது இது? எதுக்கு பிரியா நம்மள வர சொன்னா? என்னாச்சுன்னு தெரியலையே. ஏய் மனோஜ். ஓகே மனோஜ், அப்புறம் கால் எங்க பண்ணு. போனா இவன்? என்ன மெயின் லைட் எரியல, பேக்ரவுண்ட் லைட் மட்டும் எரியுது. இவ்வளவு இருட்டா இருக்கு வீடு. டேய் மனோஜ், வளவலன்னு பேசாம லைட்ட போடுறா. ஹேய், பாத்து போடா. ஹேய், சரி, பிரியா எங்க? வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே ஹாலுக்கு வாங்கன்னு போன் பண்றா. எங்க அவ? என்ன கேட்டா? பிரியா வந்துட்டேன். என்னது இது? சஸ்பென்ஸ். என்ன சின்ன புள்ள மாதிரி விளையாடிக்கிட்டு? ஏய், போய் லைட்ட போடுறா. ஏய், அதெல்லாம் நான் சொன்னாதான் எரியும். லைட்ஸ். என்னம்மா இது? கேக்கு? தானா, என்னது இது பிரியா? அதெல்லாம் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். வந்தனா வாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பிரியா? இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் வெட்டிங் ஆனிவர்சரி இல்ல? வாங்க வாங்க, கம். ரெண்டு பேரும் சேர்ந்து கேக் கட் பண்ணுங்க. வாங்க. பிரியா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இவங்க என்ன புருஷன் பொண்டாட்டியா? அத்தை, நான் உங்ககிட்ட அப்புறமா எதுவும் நீ சொல்ல வேண்டாம். ஓ இஷ்டத்துக்கு ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்காது நீ. இல்லத்த, அது பிரியா, என்ன பண்ற? அர்ஜுன், இப்ப வேணாம், அப்புறமா பேசிக்கலாம்.
இதெல்லாம்? இரு. அத்தை அப்புறம் பேசலாம் நம்ம. நான் உங்களுக்கு சொல்றேன். வாங்க அர்ஜுன். அர்ஜுன் ப்ளீஸ். வந்தனா அக்கா, கேக் கட் பண்ணலாம் வாங்க. கொடுங்க gift. கொடுங்க. பிரியா, அத்தை நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா? அத்தை ப்ளீஸ், நான் உங்ககிட்ட சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ப்ளீஸ். தினம் எனக்கு இப்பதான் புரியுது ஆதி, உங்க அம்மா சந்தோஷமா இருக்கணும்னு நீ நினைக்கிற. உங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இருக்கிறத பார்க்கும்போது நீ சந்தோஷப்படுற. இதை தடுக்க நான் யாரு? நீ எப்போ இதே மாதிரி இருந்தா எனக்கு போதும். எங்களுக்கு இன்னைக்கு வெட்டிங் டே. ஆனா அர்ஜுன் பிரியாவுக்கு கிஃப்ட் பண்றாரு. அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் இதே வேலையா போச்சு. என் வாழ்க்கையவே கெடுத்துட்டாங்க. ரெண்டு பேரும் பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆதி, நமக்கு யாருமே இல்ல. எல்லாரும் நம்மள ஏமாத்துறாங்க ஆதி. எல்லாரும் நம்மள ஏமாத்துறாங்க. ஆதி, என்னாச்சு?
மாதிரி இருக்கு. யாராவது ஏதாச்சும் சொன்னாங்களா? என்னமாச்சு? இன்னும் என்ன ஆகணும்? எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்னன்னு கேக்குறீங்க? என்ன பேசுற? பேசாதீங்க. எங்க அம்மாக்கு இன்னும் என்ன நல்லா பண்ண போறீங்க? உங்களால அவங்க நிம்மதியா போச்சு. ஏன் இப்படி பண்றீங்க? இங்க பாரு, நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல. எப்படி புரியும்? புரிஞ்சாலும் புரியாத மாதிரி தானே இருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்கு வெட்டிங் டே. ஒருத்தராவது உங்களுக்கு விஷ் பண்ணீங்களா? இதே உங்களுக்குனா எல்லாரும் அப்படியே சந்தோஷமா வந்து உங்களுக்கு விஷ் பண்ணிருப்பாங்க. நாங்கெல்லாம் யாரோ தானே. நீ புரியாம பேசுற. பேசாதீங்க. அவங்களுக்கு சொந்தமான ஜுவல்ஸ் கூட உங்களுக்கு தானே கொடுத்துருக்காங்க. நீங்களும் அதை அப்படியே சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டீங்க. அவங்கள பத்தி யாராச்சும் கவலைப்பட்டீங்களா? எல்லாம் ஏன் இப்படி இருக்கீங்க? அவங்க என்ன பண்ணாங்க உங்களுக்கு? ஆனா எங்களுக்கு நல்லது பண்ற மாதிரியே நடந்துக்கிறீங்க பாருங்க. அது மட்டும் நல்லா பண்றீங்க. இன்னைக்கு அவங்க வெட்டிங் டே. இன்னைக்காவது அவங்க சந்தோஷமா இருக்காங்களா? இன்னைக்கு கூட அவங்க அழுதுட்டே தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் நீங்க தான்.